நண்பர்களுக்கு வணக்கம். அரசாணை நிலை எண் 237 நாள் 22/10/2025 சுற்றுப்புறம் சுகாதாரம் திடக்கழிவு மேலாண்மை பற்றி சொல்லப்பட்ட அரசாணை. இந்த அரசாணையில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ ஒன்று சொல்லியிருக்கோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இது சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெருநகர ஊராட்சிகளில் அதிகமான குப்பை கழிவுகள் ஓரிடத்துல தேக்கப்பட்டிருக்கும். இதை ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஹாட்ஸ்பாட் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம வேறொரு இடத்திற்கு இந்த குப்பை கழிவுகளை, இந்த திடக்கழிவுகளை கொண்டு போயிட்டு நாம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும் பொழுது நாம் என்னென்ன வழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு 6 பகுதியாக 6 பாயிண்டாக நாம பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மையை செயல்படுத்தும் பொழுது எக்ஸ்டர்னலாக வேறு எதுவும் கூடுதலான செலவு இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மகிட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, தூய்மை காவலர்கள் இருக்கிறார்கள், காற்று இருக்கு. இந்த மூன்றும் நாம் இதனுடைய எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி நாம் திடக்கழிவு மேலாண்மையை கூடுதல் செலவு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பது முதல் பாயிண்டாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹாட்ஸ்பாட் அதிகமான குப்பைகள் தேக்கம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு ஒரு டெசிக்னேட்டட் டம்பிங் யார்ட் ஆர் டெசிக்னேட்டட் நம்ம திடக்கழிவை மேலாண்மை செய்யும் கூடத்திற்கு கொண்டு செல்வதற்கு 3 விதமான செலவினங்கள் நம்ம அங்கே இருக்கு. ஒன்று, ஜேசிபி இயந்திரம். இது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போடுறதுக்கான ஜேசிபி இயந்திரம் ஹேர் பண்ணிக்கலாம். டிராக்டர் தேவை என்றால் டிராக்டர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா ரொம்ப அதிகமான குப்பை கழிவுகள் இருக்கு என்ற போதில் டிப்பர் லாரியை நாம் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதற்கான ஒரு விலை விகிதத்தை பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையின் மூலமாக நிர்ணயித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசாணைகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். பொதுவாக ஜேசிபி இயந்திரம் என்பது 8 மணி நேரம் பயன்பாட்டிற்கு 6899 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறார்கள். டிராக்டர் 600 ரூபாய் 1 மணி நேரத்திற்கு எரிபொருள் செலவு உட்பட நிர்ணயித்திருக்கிறார்கள். டிப்பர் லாரியை 938 ரூபாய்க்கு இதை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் விலை விகிதம். இதை தாண்டி நீங்கள் விலையை பயன்படுத்தாமல் இந்த விலை விகிதத்தினுடைய அடிப்படையில நாம பயன்படுத்திக்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது, மதிப்பீட்டு தொகை. இந்த குப்பைகளை மற்ற இடத்திற்கு கொண்டு போய் நிரப்புவதற்கான மதிப்பீட்டு தொகை 5000 ரூபாய்க்குள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 பேர் இதை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல்ல யாரு? ஊராட்சி மன்ற தலைவர். அடுத்ததாக அப்பகுதியினுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர், வார்டு உறுப்பினர். மூன்றாவது ஊராட்சி செயலர். நான்காவதாக ஜிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலப்பணியாளர். 5 சுகாதார திட்ட ஊக்குனர், மோட்டிவேட்டர். இந்த 5 பேரும் இதை மேற்பார்வையிட்டு கையொப்பமிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வாரம் ஒரு முறை இந்த செலவினங்களை சரிபார்ப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது. ஒருவேளை அது உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத ஊராட்சியாக இருந்தால் அதில் ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு மெம்பரும் இருக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதில் கையொப்பமிட வேண்டும், அவர் கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 3. நான்காவதாக, ஒருவேளை இந்த செலவினம் 5000 ரூபாய்க்கும் அதிகமாக மிகுமானால் அவர்கள் கை கொள்ள வேண்டிய விஷயம் இந்த 5 அலுவலர்கள், இந்த 5 நியமிக்கப்பட்டவர்கள் தாண்டி கூடுதலாக அந்த பகுதியினுடைய ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அவர்கள் இதை மதிப்பீடு தயார் செய்வார். இந்த மதிப்பீடு தயார் செய்யும் பொழுது அவரும் சேர்த்தே கையொப்பம் விடுவது அல்லது கண்காணிப்பது என்பது சேர்ந்து கொள்ளும். இப்போ 5 பிளஸ் ஏற்கனவே சொன்னது போல மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு செய்யணும். இது கூடுதலாக இந்த 5000க்கு மேல் உள்ளதற்கான மதிப்பீடு தயார் செய்து பட்டியல் தயாரிக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது சொல்லக்கூடிய 4வது பாயிண்ட். சரி, இந்த பட்டியலை தயார் செய்யும் பொழுது கூடுதலாக என்ன செய்யணும் என்று பார்க்கிற போது இது 5வது பாயிண்டாக இதை குறிச்சிங்க. இந்த பணி நடைபெறுவதற்கு முன், பணி நடைபெறும் பொழுது,
பணி நடைபெற்ற பின் இந்த 3 நிலையிலும் ஜிபிஎஸ் டேட்டு, டைமு, இடம் வரக்கூடிய அளவில் இந்த கேமராவில் அழகாக ஒரு புகைப்படத்தை, நிழற்படத்தை எடுக்க வேண்டும். இதை நீங்கள் டிஎன் பாஸில் வந்து செலவினம் மேற்கொள்ளும் பொழுது இதை அப்லோடு செய்ய வேண்டிய அவசியம் என்பதும் இருக்கிறது. இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் வந்து அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லாரி நீங்கள் இதுக்கு வந்து இன்வால்வ் பண்ணுறீங்க, டிப்பர் லாரி, டிராக்டர், இதெல்லாம் இன்வால்வ் பண்ணும் பொழுது இதற்கான பட்டியல் சரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை டம்பிங் யார்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டம்பிங் யார்டுக்கு இடத்துல போய் நீங்கள் போடுறீங்கன்னா அங்கே ஏதாவது ரெசிப்ட், இது எத்தனை லோடு எடுத்தாங்க என்பதற்கான பதிவேடுகள், ரிஜிஸ்டர், லாரியுடைய ட்ரிப் ஷீட், இது எல்லாமும் மிகச்சரியாக இருக்கிறதா என்று ஆவணங்களை பராமரிப்பதும் இதை தொகுப்பது, டிஎன் பாஸில் வந்து செலவினம் மேற்கொள்ளும் போது அப்லோடு செய்வது என்பது அவசியம். பொதுவாக ஒரு ஹாட்ஸ்பாட்டிலிருந்து மற்ற ஹாட்ஸ்பாட் என்று சொல்ல முடியாது, ஹாட்ஸ்பாட்டிலிருந்து ஒரு டெசிக்னேட்டட் டம்பிங் யார்டுக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் இவை என்று 237 அரசாணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2வது பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது 3வது பகுதி அடுத்தடுத்து கூறுகிறேன். விதிகள் வெல்லும் குழுவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.